ஏங்க நல்ல மனசாட்சிக்கு கிடைத்த பரிசுங்கிற ஒரு சின்ன கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு கிராமத்தில் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு என்ன வேலைன்னா, ஒரு பசுமாடு வச்சுருந்தாரு. அந்த பசுமாட்டுக்கு தீனி போடுறது, இந்த மாதிரி சின்ன வேலைகள்லாம் செஞ்சு அதில் வர பாலை மக்கள்கிட்ட கொடுத்து அதில் தான் அவர் ஜீவனாம்சம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருக்கு 3 பிள்ளைங்க. ஒரு காலம் இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அந்த வருடம் பார்த்து மழையே பெய்யலையாம். தீனி எதுவுமே இல்ல. வீட்ல வேற தொழிலும் இல்ல. நெறைய கடனும் வாங்கிட்டாங்களாம். மாட்டுக்கு தீனியும் வாங்கி போட முடியலையாம். அப்பதான் அவர் மனைவி சொன்னாங்களாம், "ஏங்க இந்த மாட்டுக்கு தீனி வாங்கி போட முடியல. நாம கூட பட்னி கிடந்துக்கலாம். ஆனா இந்த மாடு பட்னி இருக்காது. அதனால பக்கத்து ஒரு சந்தையில கொண்டு போய் வித்துட்டு வந்துருங்க. யாராவது ஒருத்தர் வாங்கி அத வளர்த்தி பயன்பெறட்டும்." அப்படின்னு சொல்லி இந்த மாட்ட விக்க சொன்னாளாம். அவரு முதல்ல அத விரும்பல. அப்புறம் சரி அதுதான் சரின்னு பட்டுச்சாம். அதனால மாட்ட கொண்டு போய் விக்க போயிட்டாராம் பக்கத்து ஊரு சந்தைக்கு. சந்தையில ரூ. 5000க்கு அந்த மாட்ட வித்துட்டாரு. மாட்ட வித்துட்டு வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோல, ஒரு இடத்துல கூட்டமா இருந்தாங்களாம். இவரு என்னன்னு எட்டி பார்த்தாராம், அந்த இடத்துல அரசு அதிகாரிகள்லாம் இருந்தாங்களாம். ஒருத்தருக்கு வந்து தூக்கு தண்டனை குடுக்கிறதா அ அறிவித்துக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா, இவரு அரசவையில திருடிட்டாரு. அதனால இவருக்கு தூக்கு தண்டனை குடுக்க போறோம். யாராவது இவர காப்பாத்தணும்னா ரூ. 5000 காசு குடுங்க. இவர் உயிர் காப்பாற்றப்படும். அப்படின்னு சொன்னாங்களாம். எல்லாரும் நல்லா வேடிக்கைத்தான் பார்த்தாங்களாம். எல்லாருக்கும் ஒரு ஆர்வம். என்ன நடக்குது? அவரு எப்படி தூக்குல போடுறாங்கன்னு பார்க்கலான்னு நெனச்சாராங்களாம். ஆனா, இவருக்கு மனசே கேட்கலையாம். இவரு வந்து மனசாட்சி சொன்னுச்சாம், "பாவம் ஒரு இளைஞன காப்பாத்து" அப்படின்னு சொன்னுச்சாம். ஆனா, வீட்டு கஷ்டமும் இவருக்கு தோணுச்சு. இருந்தாலும் கடைசில என்ன மனசாட்சி வென்றுச்சு. அவரு வந்து அந்த ரூ. 5000 குடுத்து அந்த இளைஞன காப்பாத்திட்டாராம். அந்த இளைஞன் இவரு கால்ல விழுந்து வணங்குனாராம். எல்லாரும் இவர ஆச்சரியமா பார்க்குறான். என்னடா முட்டாளா இருக்கிறான். இந்த காஞ்ச காலத்தில மாட்ட வித்து 5000 இப்படி குடுத்துட்டு போனான்னா, இவன் எப்படி குடும்பம் நடத்த போறான்? அப்படின்னு பேசுனாங்களாம். அவரு கவலைப்படவே இல்லையாம். போனாங்களாம். வீட்டுக்கு போகக்குள்ள அவங்க மனைவிக்கு கோவமான கோவம் வந்துருச்சாம் இந்த நியூஸ கேட்ட உடனே. "ஏப்பா அங்க கடனான கடன் இருக்கு. வயித்து சாப்பாட்டுக்கு இல்ல. இப்படி வந்து நிக்கிறியேன்னு." அப்ப அந்த இளைஞன் சொன்னானா, "அம்மா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இனிமேல் நல்ல காலம் தான் வந்துருச்சு." அப்படின்னாங்களாம். அப்பன்னு பார்த்தா நீதிபதி, ராஜா, மந்திரிகள் எல்லாம் அங்க வந்து சேர்ந்தாங்களாம். இவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா போயிருச்சாம். அப்பதான் அந்த இளைஞன் சொன்னானாம், "நானு வந்து அரசாங்க மந்திரி. நாங்கலாம் என்னன்னா, அரசு கருவூலத்துக்கு வேலை செய்யறதுக்கு நல்ல ஒரு ஆள தேடிக்கிட்டு இருந்தோம். யாரு சுயநலம் இல்லாம மனச்சாட்சியோட இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் இந்த வேலைய குடுக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் கூட்டம் கூடிய இடத்துல நாங்களா ஒரு பரீட்சை வச்சோம். அந்த பரீட்சையில இவரு ஜெயிச்சுட்டாரு. அதனால இவருக்கு இனிமேல் அரசாங்கத்து வேல தான். இனிமேலு உங்களுக்கு கஷ்டப்பட தேவையே இல்லம்மா." இவரு வந்து எப்படின்னு சொன்னா, மனச்சாட்சியோட நேர்மையா நடந்ததுனால இந்த பரிசனுக்கு அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்தார்களாம்.